Hi friends, today recipe ginger garlic butter chicken fry அதான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் சிக்கன் 400 கிராம் எடுத்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சிக்கனில் நான் லைட்டாக உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூனும் போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 10 பல்லு பூண்டு, அப்புறம் இஞ்சி ஒரு பெரிய அளவு இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு அன்சால்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளியை பெரிய தக்காளியோட 2 பச்சை மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சி அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் அந்த பல்பெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். வெறும் அதில் சாறு மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்ன தேவையான அளவு ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம பேன் சூடு பண்ணிக்கலாம். நான் இதில் லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது. ஸோ அதோட நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா முருகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம பட்டர் போட்டோடனே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு. எண்ணெய் பார்க்கும்போது பட்டரும் எண்ணெயும் பார்க்கும்போது நிறையா தெரியும். பட் இதில் ஃப்ரை பண்ணும்போது அது எல்லாமே நல்லா உறிஞ்சிடும். ஸோ நிறையா எண்ணெய் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். பட்டர் நம்ம போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதான் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளியில் பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இதில் நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி அதை ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு பொடி ஆட் பண்ணும்போது இன்னுமே வாசனையாக நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா முருகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளி சாறை ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கனில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சிக்கனோட. இப்போ இந்த நல்லா எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.